உளுந்தங்களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து 150 கிராம் உளுந்த மாவு உளுந்து வறுத்து மிஷினில் திரித்து வச்சுருக்கேன். மிக்சியில் திரிச்சா நைஸாக இருக்காது, மிஷினில் தான் கொடுக்கணும். இது வந்து 1 கப் 1 வட்டு இந்த இது கருப்பட்டி, அதில் நான் பாதி போட்டிருக்கேன். நல்லெண்ணெய், உப்பு வந்து இந்த அளவு தான் சேர்க்கணும். இப்போது 1 டம்ளர் தண்ணியில் தண்ணி கொதிக்குது, அதில் நான் கருப்பட்டியை சேர்க்குறேன். கருப்பட்டி வந்து மண் இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கணும். மண் இருந்துச்சுன்னா வடிகட்டணும். இந்த மாதிரி துடுப்பு கிடைக்குது. இது வுட்டுலேயும் இருக்கும், அலுமினியத்துலேயும் இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த கருப்பட்டி நல்லா கரையணும். இதை நம்ம வடிகட்டிக்கணும். வடிகட்டினா அதில் உள்ள மண் வந்துடும். இல்லை முன்னாடியே நீங்கள் ஒரு சட்டியில் வச்சு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி கூட ஊற்றலாம். வடிகட்டுறேன். டஸ்ட் இருக்குது பாருங்கள் அதில். இப்போ க்ளீனான கருப்பட்டி தண்ணி நமக்கு கிடச்சிருச்சு. இந்த இதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லெண்ணெய் ஊற்றுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு அல்வா மாதிரி வரும். இப்போ பாருங்க, தண்ணி கொதிக்குது. இப்போது இந்த 150 கிராம் கோதுமை மாவை களி மாவு, உளுந்தம் களி மாவை வந்து கட்டிப்படாமல் கிண்டணும். அப்போ தான் கட்டி வராது. இப்போ பாருங்கள், உடனே இந்த பாருங்கள் கெட்டியாக வருது. இப்போ நம்ம ஃப்ளேமை லோவில் வைக்கணும். இந்த மாதிரி சின்னதாக லோவில் வச்சு, நான் ஒரே ஆளாக அந்த கேமரா எடுத்துகிட்டு இருக்கிறதுனால வியூ கொஞ்சம் இதாக இருக்கு. எல்லோரும் வந்து எப்படி களி செய்கிறதுன்னு கேட்டாங்க. இது வந்து 5 மினிட்ஸ் தான். பாருங்கள், போட்டோன்னே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது சின்னதாக வைக்கும்போது நல்லா வெந்துடும். வறுத்த மாவு தான் அது, வறுத்துட்டோம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திக்காயிடும். களி ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். இதை பாருங்கள், நல்ல ஒரு எண்ணெயும் இதுவுமா இருக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப வலுவு, இடுப்பு எலும்பெல்லாம் நல்லா வலுவாக இருக்கும். பிள்ளைங்க, ஏஜ் அட்டன் பண்ண பொம்பளை பிள்ளைங்க எல்லாத்துக்குமே நல்லது. Thank you friends for watching. Watch my channel for more videos. Thank you. Cook with Bharati.